வணக்கம். த்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இனி நவராத்திரி 5வது நாள். இன்றைக்கி பட்டாணி நேற்றே ஊற போட்டு வச்சுட்டேன், அது சுண்டல். அதுக்கப்புறம் இனி பச்சரிசி சர்க்கரை போட்டு பாயசம். இந்த 1/4 டம்ளரால் 1 கப்பு அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இது அலமிட்டு வந்துடலாம். நன்னா மெஷர்மெண்ட் இந்த 1/4 கப்பால் 1 கப்பு எடுத்துட்டேன். அதுக்கு நல்லா ஒரு 5 கப்பு தண்ணி விட்டுடலாம். 5 கப்பு தண்ணி விட்டேன். இது வேக வைக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும், அப்படியே முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதையும் வேக வச்சிடலாம். 2 வேகட்டும், வெந்த அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா இப்படி குழஞ்சி இப்படி வந்திருக்கு. இப்படி நல்லா மசிச்சுட்டு நம்ம பாலில் போட்டு திருப்பியும் கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் இன்னும் நல்லா மசிஞ்சிடும். நான் இன்றைக்கி இதில் சர்க்கரை போட போகிறேன். வெல்லம் போடல, சர்க்கரை போட்டு நான் இன்றைக்கி பால் பாயசம், அரிசி பால் பாயசம் பண்ண போகிறேன். எங்கே பாருங்கள், ஒரு 1/2 லிட்டரு பால் நல்லா இது மாதிரி ஆடை வருது. இது மாதிரி கொதிக்க வச்சுருக்காரு. இந்த அரிசி வெந்ததை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே இந்த பால்லையே கொதிக்கணும். அப்படியே இந்த அரிசியும் பாலில் சேர்ந்து கொதிக்கணும். இங்கே நல்லா கொதிக்கிறது. அப்படியே கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். இது கலரு மாறணுன்னுலாம் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். உங்களுக்கு சர்க்கரை வேலைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை மட்டும் கொஞ்சம் கரையை விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு, அது கொஞ்சம் கூட அதில் சூடே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதில் கலந்துக்கணும். அப்படியே கொஞ்சமாக அதுக்கு சூடு இருந்ததுன்னா பால் திரிஞ்சிரும். சர்க்கரைனா அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். இது கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இங்கே பட்டாணி சுண்டலுக்கு தாளித்து சேர்த்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக கடுகு உளுந்து, இன்னும் காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம், இப்படி வதக்கிட்ட அப்புறம் இந்த பட்டாணி இங்கே பாருங்கள், நல்லா இப்படி அழுத்தினாக்கா வெந்துட்டு கொஞ்சம் தண்ணி இழுத்துட்டேன். அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான கொஞ்சம் இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு, ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நல்லா கொதிச்சுட்டு இந்த குழம்பு இந்த பெரிய கரண்டியால் 2 கரண்டி நான் சர்க்கரை போட போகிறேன். அவ்வளோ வேண்டான்னா நீங்கள் 1.5 கரண்டி போட்டுக்கோங்க. நான் 2 கரண்டி போட்டிருக்கேன். இந்த சர்க்கரையோடு சேர்ந்து கொதிக்கட்டும். இதில் ஒரு பிஞ்சு குங்குமப்பூ போட்டுடலாம். இது சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இது கொதிக்கட்டும். இந்த பக்கம் பாருங்கள், நல்லா நம்ம விட்டதெல்லாம் தண்ணியெலாம் நல்லா விட்டுட்டு
இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன், கொஞ்சம் மாங்காய். தேங்காய் மாங்காய் எல்லாம் சேர்த்துட்டேன். நல்லா கலரி விட்டுடலாம். அவ்வளோதான். தேங்காய் மாங்காய் போட்டு பச்சை பட்டாணி போட்டு ஒரு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா ஜம்முன்னு அப்படியே சிம்லேயே வச்சுட்டேன், அப்படியே ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி, நல்லா கலந்து விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். முந்திரி பருப்பு திராட்சை நெய்யில் தாளித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். அந்த ஒரே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம். அவ்வளோதான். அரிசி போட்டு பால் பாயசம், சர்க்கரை போட்டு பால் பாயசம் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். என்னோட பிரசாதம் சுண்டல், பச்சை பட்டாணி தேங்காய் மாங்காய் போட்டு ஒரு சுண்டல், அதுக்கப்புறம் வெறும் அரிசியில் பால் பாயசம், சர்க்கரை போட்டு பால் பாயசம். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.